செய்திகள். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளால் தயங்கும் ஜனாதிபதி வேட்பாளர்கள். மன்னார் முருங்கன் பகுதியில் கோர விபத்து, வயோதிப பெண் பலி. கடந்த காலத்தை யாரும் மறக்கக்கூடாது, ஜனாதிபதி தெரிவிப்பு. இலங்கையின் போலீஸ் அதிகாரிகளுக்கு இந்தியாவில் சிறப்பு பயிற்சி. நிலவும் சீரற்ற காலநிலை, கொழும்பில் உள்ள மரங்களை ஆய்வு செய்ய தீர்மானம். மன்னாரில் மர்மம், அடுத்தடுத்து மடியும் உயிர்கள், அச்சத்தில் மக்கள். ஜனாதிபதி தேர்தலை எதிர்நோக்கவுள்ள இலங்கை தீவு அதற்கான ஆயத்தங்களில் ஈடுபட்டு வருகிறது. இம்முறை நடத்தப்படவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் உறுதியாக போட்டியிடவுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி அறிவித்துள்ளது. எனினும் இவர்களுள் எந்த கட்சி வெற்றி பெற்றாலும் நாட்டை முன்னேற்றமான பாதையில் கொண்டு செல்வது கடினமாக அமையுமா என்ற கேள்வி தற்போது அரசியல் ஆர்வலர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. சர்வதேச நாணய நிதியத்தின் கடன் தொகையை வழங்கும் போது மேற்கொள்ளப்பட்ட நிபந்தனைகள் ஒருபோதும் மீள மாற்றியமைக்கப்படாது என்பது மேற்குறிப்பிட்ட நிலைப்பாட்டுக்கான காரணமாக அமைந்துள்ளது. இதன் காரணமாக ஐக்கிய மக்கள் சக்தி மற்றும் தேசிய மக்கள் சக்தி இரு கட்சிகளினதும் வேட்பாளர்கள் தயக்கத்தில் உள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. சில சந்தர்ப்பங்களில் பதவி கிடைத்தால் தன்னுடைய தலைவர்களுக்கு நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்ல முடியுமா என்ற கேள்வி கட்சிகளுக்குள்ளும் எழுந்துள்ளதாக அறியப்படுகின்றது. சிந்தித்து செயற்பட வேண்டிய வாக்காளர்கள் இவ்வாறான நிலையில் பொதுமக்கள் சிந்தித்து செயற்பட வேண்டிய கட்டாயத்தில் உள்ளனர். சர்வதேச நாணய நிதியத்துடன் மேற்கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் ஒருபோதும் மாற்றப்படாது என தெரிவிக்கப்பட்ட நிலையில் அதனை மாற்றுவதாகவும் சட்டமூலங்கள் கொண்டு வருவதாகவும் எதிர்க்கட்சிகள் பொதுமக்களுக்கு கொண்டு வரும் உறுதிகள் நம்ப தகுந்தவையா என்ற கேள்வியும் தற்போது எழுந்துள்ளது. அறகலைய போராட்டத்தின் பின்னர் கூட பொதுஜன பெரமுனவின் கீழ் இருக்கும் இந்த அரசாங்கம் மாறுபட வேண்டும். அதாவது மீண்டும் ஒரு அறகலைய போராட்டத்தை உருவாக்காத வகையில் நாட்டின் தலைமைத்துவம் இருக்க வேண்டிய வகையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலை பயன்படுத்த வேண்டும். நாடு பங்குரோத்து நிலையை அடைந்துவிட்டது என்பதனால் திறமையில்லாதவர்களுக்கு இடம் வழங்காமல் பொருளாதார நெருக்கடி ஏற்படாத வகையில் சர்வதேச நாணய நிதியத்தின் கடனை மீள செலுத்தக்கூடிய வகையில் மீண்டும் வரிசை யுகம் உருவாகாத வகையில் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாட்டின் தலைவரை உருவாக்குவது அனைத்து தேர்தல் வாக்காளர்களினதும் கடமையாக உள்ளது. நெருக்கடிகளிலிருந்து விடுபடும் இலங்கை அப்போது காணப்பட்ட பல சிக்கல்களிலிருந்து தற்போது பொதுமக்கள் விடுவிக்கப்பட்டு வருவதாகவும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது. ஆகவே வாக்களிக்கும் போது வாக்காளர்கள் அதனையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். எவ்வாறாயினும் நாட்டின் தற்போதைய நிலைமையின்படி எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் நாட்டை பொறுப்பேற்கும் தலைவருக்கு நாட்டை தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்ல முடியுமா என்ற தயக்கம் கட்சிகள் மத்தியில் காணப்பட்டாலும் கூட ஜனாதிபதி தேர்தல் தொடர்பிலான தயக்கம் வாக்காளர்களுக்கு இருக்கக்கூடாது எனவும் பல அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்து வருகின்றனர். மன்னார் மதவாச்சி பிரதான வீதி முருங்கன் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட இசை மாலை தாழ்வு பகுதியில் ஹைஸ் ரக வாகனம் மின் கம்பத்துடன் மோதி விபத்துக்கு உள்ளானதில் அதில் பயணித்த 14 பேர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டது. இந்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக மேலும் தெரிய வருவதாவது, கல்முனையிலிருந்து மன்னார் மருச்சுக்கட்டி பிரதேசத்திற்கு குறித்த வாகனத்தில் வருகை தந்தவர்களின் வாகனம் முருங்கன் இசை மாலை தாழ்வு நரிக்காடு வளைவு பகுதியில் உள்ள மின் கம்பத்துடன் மோதி விபத்துக்கு உள்ளாகியுள்ளது. விபத்தில் காயமடைந்த அனைவரும் முருங்கன் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக 7 பேர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டனர். இவர்களில் வயோதிப பெண் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். வாகனத்தில் பயணித்தவர்கள் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த உறவினர்கள் என தெரிய வருகிறது. விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். நாட்டுக்கு தேவையான மருந்துகள், எரிபொருள், உரம் போன்றவற்றை கொள்வனவு செய்ய பணம் இல்லாமல் துன்பப்படும் கடந்த காலத்தை யாரும் மறந்துவிடக் கூடாது என்றும் இவ்வாறான இருண்ட அனுபவத்தை அடுத்த தலைமுறைக்கு விட்டுச் செல்லாமல் புதிய பொருளாதார மாற்றத்தினூடாக இலங்கையை கட்டியெழுப்பும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்தில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் எனவும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இருண்ட அனுபவத்தை அடுத்த தலைமுறைக்கு விட்டுச் செல்லாமல் புதிய பொருளாதார மாற்றத்தினூடாக இலங்கையை கட்டியெழுப்பும் அரசாங்கத்தின் வேலை திட்டத்தில் அனைவரும் இணைந்து கொள்ள வேண்டும் எனவும் ஜனாதிபதி குறிப்பிட்டார். அகில இலங்கை தனியார் மருந்தக உரிமையாளர்கள் சங்கத்தின் 9வது மாநாட்டில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே ஜனாதிபதி இதனை குறிப்பிட்டார். இலங்கையின் 23 சிரேஷ்ட போலீஸ் அதிகாரிகள் அடங்கிய குழு ஒன்று இந்தியாவில் ஜூன் 18ஆம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட 2 வார பயிற்சி வகுப்பில் பங்கேற்றுள்ளது என இலங்கையில் உள்ள இந்திய உயர்ஸ்தானிகரகம் தெரிவித்துள்ளது. இலங்கை போலீஸ் திணைக்களத்தின் வேண்டுகோளுக்கு இணங்க ஜெய்ப்பூர் மத்திய துப்பறிவு பயிற்சி நிறுவனம் போன்ற முதன்மையான போலீஸ் பயிற்சி நிறுவனங்களில் இலங்கை போலீசாருக்கு ஏற்ப திறன் வளர்ச்சி பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படுகின்றன. ஏற்கனவே 2024ஆம் ஆண்டின் ஆரம்பத்திலிருந்து இளைய, நடுத்தர மற்றும் மூத்த
அதிகாரிகள் உட்பட 60க்கும் மேற்பட்ட போலீசாருக்கு இந்தியாவில் பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதன்போது குற்றங்கள் முகாமைத்துவம், செயற்கை நுண்ணறிவு மற்றும் இணைய குற்ற விசாரணை மற்றும் முக்கியஸ்தர் பாதுகாப்பு பயிற்சி போன்ற பல்வேறு பாடங்களில் உயர்தர பயிற்சிகள் வழங்கப்பட்டுள்ளன. இதேவேளை இந்திய இலங்கை தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார திட்டத்தின் கீழ் இந்த ஆண்டு 130க்கும் மேற்பட்ட இலங்கை போலீஸ் அதிகாரிகள் இந்தியாவில் பயிற்சி பெறுவார்கள் என எதிர்பார்க்கப்படுகின்றது. கொழும்பில் முறிந்து விழும் அபாய நிலையில் இல்லாத மரங்களின் வேர்கள் மற்றும் நிலத்தடி தன்மை என்பது தொடர்பில் புதிய ஆய்வொன்றை நடத்துவது குறித்து அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதாக கொழும்பு மாநகர ஆணையாளர் பத்ராணி ஜெயவர்தன குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் மேலும் தெரிவிக்கையில், சீரற்ற கால நிலையினால் கொழும்பில் அண்மை காலமாக முறிந்து விழுந்த பெரும்பாலான மரங்கள் முறிந்து விழக்கூடிய அபாய நிலையில் இருந்திருக்கவில்லை. கொழும்பு நகரில் மாத்திரம் 500 மரங்கள் ஆய்வில் உட்படுத்தப்பட்ட நிலையில் அவற்றில் 200 பழமையான மரங்கள் முறிந்து விழக்கூடிய அபாய நிலையில் இருந்தவை கண்டறியப்பட்டுள்ளது. இதுவரை காலப்பகுதியில் அவற்றில் 160 மரங்கள் வெட்டப்பட்டுள்ளன. ஏனைய ஆபத்தான மரங்களை அகற்றுவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளது. குழாய் நீர் பொருத்துதல் மற்றும் ஏனைய பணிகளின் போது மரங்களின் வேர்கள் பாதிக்கப்படும் என்பதால் அவை குறித்து அவதானம் செலுத்தப்படுகின்றது. எதிர்காலத்தில் தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகத்தின் உதவியுடன் அதற்கான ஆய்வுப் பணிகள் முன்னெடுக்கப்பட உள்ளன. இதற்கு அதிநவீன தொழில்நுட்ப கருவிகளும் தேவைப்படுகின்றது என குறிப்பிட்டுள்ளார். மன்னார் உப்புக்குளம் நலவன்வாடி பகுதியில் வீட்டு வளர்ப்பு நாய்கள் தொடர்ச்சியாக மர்மமான முறையில் உயிரிழந்து வருவதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். இச்சம்பவமானது கடந்த சில தினங்களாக நடைபெற்று வருவதாக அப்பகுதி மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர். இதுகுறித்து அப்பகுதி மக்கள் மேலும் தெரிவிக்கையில், மிகவும் ஆரோக்கியமாக அனைத்து தடுப்பூசிகளும் போடப்பட்டு கிரமமான முறையில் பராமரிக்கப்பட்டு வந்த நாய்கள் திடீரென இறப்பது தங்களுக்கு வேதனை அளிப்பதாக தெரிவித்தனர். குறித்த நாய்கள் வீட்டில் இருந்து வெளியில் சென்ற நிலையிலேயே குறித்த சம்பவம் இடம்பெற்று வருகின்றது. இதுவரை 8 நாய்கள் இவ்வாறு உயிரிழந்த நிலையில் மேலும் 3 நாய்களின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும், குறித்த நாய்களுக்கு அப்பகுதியில் யாரோ நஞ்சு கலந்த உணவை வழங்கியிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கின்றனர். இந்நிலையில் நாய்கள் மாத்திரமின்றி காகங்கள் மற்றும் கோழிகளும் உயிரிழந்துள்ளதாக தெரிய வருகின்றது. இந்த சம்பவம் குறித்து உரிய அதிகாரிகள் துரித நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என நாய்களின் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர். இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும்